வணக்கம். வாங்க இன்னைக்கு நாம ஒரு ஆழமான அலசலுக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிறது ஓஷோவோட ஒரு சொற்பொழிவு. த புத்தா த எம்டினஸ் ஆஃப் த ஹார்ட் தொடர்ல 7வது நாள் அவரு பேசுனது. இதுல ஒரு பெரிய புதிர் இருக்கு. ஜென் தத்துவம் என்ன சொல்லுதுன்னா, உண்மைய வார்த்தைகளால சொல்ல முடியாதுன்னு. ஆனா அத பத்தி ஓஷோ அளவுக்கு பேசினவங்க யாருமே இல்ல. இது ஒரு பெரிய முரண்பாடா, இல்ல வார்த்தைகளுக்கு பின்னாடி நாம பார்க்க தவறுன ஏதோ ஒரு ரகசியம் இருக்கா? இதத்தான் இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். மிக அருமையான தொடக்கம். நீங்க சொன்ன அந்த முரண்பாடு தான் ஓஷோவோட போதனைகளோட மையப்புள்ளினே சொல்லலாம். அவர் இந்த உரையாடல ஒரு ஜென் குருவோட மேற்கோளோட தான் தொடங்குறார். நாங்க நேரடியா மனித மனதை சுட்டி காட்டுறோம். வார்த்தைகளும் விளக்கங்களும் உண்மையை விட்டு விலகி போயிடும். இந்த ஒரு வரியை வச்சுக்கிட்டு 1 மணி நேரத்துக்கும் மேல அவர் பேசுறார். வார்த்தைகள் உண்மைய சொல்லாதுன்னா அப்புறம் எதுக்கு இத்தனை வார்த்தைகள்? இதுதான் நீங்க கேட்ட கேள்வி. இதுக்கு ஓஷோ சொல்ற பதில் தான் இந்த முழு சொற்பொழிவோட திறவுகோள். ஆமா, அதுதான் எனக்கு புரியல. வார்த்தைகள் விஷயத்தை தவற விடும்னா பிறகு எதுக்காக இவ்ளோ பேசணும்? ஓஷோவின் சொற்பொழிவே வார்த்தைகளால தானே ஆனது. இது ஒரு தந்திரம் மாதிரி தெரியலையா? தந்திரம் இல்ல, ஒரு நுட்பம்னு சொல்லலாம். ஓஷோ இதுக்கு ஒரு அற்புதமான அறிவியல் உவமையை கொடுக்கிறார். முன்னாடி நாம என்ன நினைச்சிட்டு இருந்தோம், மின்சாரம் மின்கம்பிக்கு உள்ளே ஓடுதுன்னு. ஆனா சமீபத்திய அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்ன சொல்லுதுன்னா, மின்சாரம் கம்பிக்கு உள்ளே இல்ல, அதை சுற்றி இருக்கிற மின்காந்த புலத்துல தான் பயணிக்குதுன்னு சொல்லுது. கம்பி ஒரு வழிதான் காட்டுதை தவிர சக்தி பயணிப்பது பக்கத்துல. ஓஷோ சொல்றார், குருவோட வார்த்தைகளும் அப்படிதான். ஓ, அப்படியா? ஆமா, அது வெறும் மின்கம்பி. உண்மையான செய்தி அந்த உயிர் சக்தி, அந்த மௌனம் வார்த்தைகளுக்கு நடுவுல, வார்த்தைகளுக்கு பக்கத்துல தான் பயணிக்குது. அடா, இது ஒரு அருமையான விளக்கம். அப்போ ஓஷோவின் சொற்பொழிவை கேட்கிறதுங்கிறது வெறும் தகவல்களை சேகரிக்கிறது இல்ல, அது அந்த வார்த்தைகளுக்கு இடையில் ஓடுற ஒருவித ஆற்றலை, ஒரு அமைதியை அனுபவிக்கிறது மாதிரி. நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேனா? மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனாலதான் அவர் சொல்றார், என் வார்த்தைகளை உங்க புத்தியால கேட்காதீங்க, உங்க இதயத்தால கேளுங்கன்னு. அவர் வெற்றிடமான இதயம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். இதோட அர்த்தம் உணர்ச்சியே இல்லாத கல் நெஞ்சம் இல்ல, எந்த விதமான முன்முடிவுகளும் கருத்துக்களும் விருப்பு வெறுப்புகளும் இல்லாத ஒரு திறந்த மனநிலை. ஒரு விருந்தினரை எதிர்பார்க்கும்போது வீட்டை சுத்தமா காலியா வச்சிருப்போம் இல்லையா, அப்பதான் அவங்க வசதியா உணர முடியும். அது மாதிரி உண்மையை உள்வாங்கணும்னா மனச பழைய குப்பையான எண்ணங்கள் இல்லாம காலியா வச்சுக்கணும். அந்த வெற்றிடத்துல தான் வார்த்தைகளுக்கு நடுவுல இருக்கிற மௌனம் உட்காரும். நோக்கம் அறிவை நிரப்புறதில்ல, மனச காலி பண்றதுதான். சரி, இந்த மன வெற்றிடத்தை பத்தி பேசும்போது ஓஷோ இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாரு. கடந்த எதிர்காலன்னு 10 யுகங்களும் இந்த ஒரு கணத்தின் சிந்தனையை விட்டு விலகி போறதில்லன்னு. இது அவர் நவீன உலகத்தோட இருத்தலியல் தத்துவத்தோட, அதாவது எக்ஸிஸ்டென்ஷியலிசமோட ஒப்பிடுறாரு. வாழ்க்கைங்கிறது பதற்றம், அர்த்தமின்மை, துன்பம் நிறைஞ்சதுன்னு சொல்ற தத்துவத்தோட இது எப்படி இணைக்கிறாரு? ஏன்னா ஜென் அமைதியை பத்தி பேசுது, இருத்தலியல் பதற்றத்தை பத்தி பேசுது. இதுதான் ஓஷோவோட பார்வை தனித்து நிக்கிற இடம். அவர் இருத்தலியல்வாதிகளை மறுக்கவே இல்ல. அவங்க சொல்றது 100க்கு 100 உண்மைன்னு ஒப்புக்கிறார். ஆமாம், வாழ்க்கை மேற்பரப்புல பதற்றமாவும் அர்த்தமற்றதாவும் துன்பம் நிறைஞ்சதாவும் தான் இருக்கு. நீங்க தினமும் சந்திக்கிற பிரச்சனைகள், வேலை அழுத்தம், உறவு சிக்கல்கள், இதெல்லாம் உண்மைதான். ஆனா இது முழு உண்மை இல்ல அப்படிங்கிறாரு. அவர் சொல்ற ஓமை இதுதான். கடல் மேற்பரப்பில பயங்கரமான அலைகள், புயல், கொந்தளிப்பு எல்லாம் இருக்கும். ஆனா நீங்க ஆழத்துக்கு போக போக அங்கே பரிபூர்ண அமைதி நிலவும். அங்கே புயலுக்கு இடமே இல்ல. ஓ, அப்போ நவீன சிந்தனையாளர்கள் கடலோட மேற்பரப்பு மட்டும் பார்த்துட்டு கடல்னா கொந்தளிப்புதான்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா ஓஷோ, நீங்க இன்னும் ஆழமா நீச்சல் அடிக்கல, உள்ளே போய் பாருங்கன்னு சொல்றாரு. இதுதான் வித்தியாசமா? துல்லியமா. புத்தருக்கு முன்னாடி சஞ்சய பெலட்டி புத்தர் போன்ற சிந்தனையாளர்கள் இருந்தாங்க. அவங்க வாழ்க்கை அர்த்தமற்றது, எது செஞ்சாலும் ஒன்னும் இல்ல, எல்லாம் மாயைன்னு போதிச்சாங்க. இது ஒரு விதமான விரக்தி மனநிலை. ஆனா புத்தர் ஒரு பெரிய புரட்சியை கொண்டு வந்தார். அவர் சொன்னார், வாழ்க்கை அர்த்தமற்றதா தெரியுதா? அதுக்கு காரணம் உலகம் இல்ல, நீங்க தான். நீங்க உங்க சத்தையோட ஆழத்துக்கு போகல. ஒருமுறை அங்க போயிட்டு வந்தா இதே உலகம், இதே ரோஜாப்பூ, இதே குயிலோட பாட்டு எல்லாமே ஒரு புதிய அழகோட தெய்வீகமான அர்த்தத்தோட தெரியும். பிரச்சனை வெளியில இல்ல, நம்ம பார்வையில தான் இருக்கு. அந்த பார்வையை மாத்துறது தான் தியானம். எனக்கு ஒரு சந்தேகம். மன அமைதிற்றி உலக துன்பங்களிலிருந்து விலகி இருக்கிறது தானே வழி.
இந்த பார்வையை சரி செய்ய உலகத்தை விட்டே ஓடிவிடுவது, அதாவது துறவறம் மேற்கொள்வது ஒரு சிறந்த வழிதானே. நிறைய பேர் இமயமலைக்கு போறத பத்தி பேசுறாங்களே, ஆனா ஓஷோ துறவரத்தை முழுமையா எதிர்க்கிறாருங்கிறது ஆச்சரியமா இருக்கு. ஏன் அவர் அது ஒரு தீர்வா பார்க்கல? அது ஒரு தப்பித்தல் மனப்பான்மை, ஒரு தோல்வின்னு ஓஷோ கடுமையா விமர்சிக்கிறார். உலகத்தை விட்டு ஓடுறது மூலமா நீங்க உங்களை விட்டு ஓட முடியாது. உங்க மனச நீங்க உங்க கூடவே தான் தூக்கிட்டு போவீங்க. இதுக்கு அவர் ஒரு நகைச்சுவையான ஆனா ரொம்ப ஆழமான கதைய சொல்றார். ஒரு துறவி உலகத்தை துறந்து இமயமலைக்கு தியானம் பண்ண போறார். அவர்கிட்ட இருந்தது ஒரே ஒரு கோவணம் மட்டும்தான். ஆனா ராத்திரியில எலிகள் வந்து அந்த கோவணத்தை கடிக்க ஆரம்பிக்குது. சரி, பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, பக்கத்துல இருந்த கிராம மக்கள், சாமி, ஒரு பூனைய வளர்த்தா எலி தொல்லை இருக்காதுன்னு சொல்றாங்க. துறவியும் சரின்னு ஒரு பூனைய வாங்கிடுறார். இப்போ பூனைக்கு பால் வேணும், அதனால ஒரு பசுமாடு வாங்க வேண்டியதா போச்சு. பசுவுக்கு புல் வேணும், அதை கவனிக்க ஒரு ஆள் தேவை. அதுக்கு ஒரு ஏழை விதவு பெண் உதவிக்கு வரா. போக போக துறவிக்கும் அந்த பெண்ணுக்கும் காதல் வந்து கல்யாணம் பண்ணி குழந்தைங்க பிறந்து கடைசியில அவர் எந்த உலகத்தை விட்டு ஓடி வந்தாரோ அதே உலகத்துல முழுசா சிக்கிக்கிட்டார். அவர் இறக்கும்போது தன் சீடனை பக்கத்துல கூப்பிட்டு சொன்ன கடைசி வார்த்தை, மகனே, என்ன வேணா பண்ணு, ஆனா ஒருபோதும் பூனைய மட்டும் வளர்த்துடாத. இது ரொம்ப நல்லா இருக்கு. அப்போ பூனைங்கிறது முதல் சமரசம், முதல் சின்ன ஆசை. அது உள்ள வந்தா மத்த எல்லாமே பின்னாடியே வந்துடும். இதை நம்ம வாழ்க்கைக்கும் பொருந்தும் இல்லையா? ஒழுங்கா இருக்கணும்னு ஒரு புது ஃபோன் வாங்குவோம், அதுல வர நோட்டிபிகேஷன்ஸ், ஆப்ஸ்னு நம்ம கவனம் சிதறி கடைசியில நாமளே ஒரு சின்ன உலகத்தை நமக்குள்ளே உருவாக்கிடுறோம். மிக சரி. அந்த பூடைதான் யாரம்ப புள்ளி. ஓஷோ சொல்ற உண்மையான வழி உலகத்தை விட்டு ஓடுறதில்ல, உலகத்துல இருந்துகிட்டே தாமரை இலை தண்ணீர்ல இருக்கிறது மாதிரி அதோட ஒட்டாம இருக்கிறது தான். உங்க உயிர் சக்திய வெளியில சிதற விடாம உங்களுக்குள்ளே ஒருமுகப்படுத்தினா போதும். அதுக்கு இமயமலைக்கு போக தேவையே இல்ல. நீங்க இருக்கிற இடமே இமயமலை தான். சரி, இப்படி தனக்குள்ளே ஆழமா போய் உண்மையை உணர்ந்த ஒருத்தரோட பார்வை எப்படி இருக்கும்? புத்தர் ஞானம் அடைஞ்ச கணத்துல நான் ஞானம் அடைந்ததும் இந்த முழு உலகமும் ஞானம் அடைந்ததுன்னு ஓஷோ குறிப்பிடுறார். இது கேட்க கொஞ்சம் மிகையா தெரியலையா? வெளியில போர்களும் வறுமையும் அப்படியே தானே இருந்தது. இது வெறும் ஒரு தன்னுணர்வின் உச்சத்துல சொல்லப்பட்ட வார்த்தைகளா, இல்ல இதுக்கு ஆழமான அர்த்தம் இருக்கா? இது ஒரு ஆழமான அர்த்தம் கொண்ட வரி. இது வெளியுலகம் மாறினத பத்தி சொல்லல, அகவுலகம், அதாவது உலகத்தை பாக்குற பார்வை மாறினத பத்தி சொல்லுது. நீங்க மாறும்போது உங்களுக்காக உலகம் மாறிடுது. இதுக்கு ஒரு எளிமையான உதாரணம் சொல்லலாம். நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது சுத்தி இருக்கிற எல்லாமே அழகா தெரியும் இல்லையா? அதே சமயம் நீங்க ரொம்ப சோகமா இருந்தா அதே விஷயங்கள் உங்களுக்கு எரிச்சல தரும். உலகம் ஒண்ணுதான், ஆனா உங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரி அதோட அர்த்தம் மாறுது. அப்போ புத்தர் அடைஞ்சது வெறும் மனநிலை மாற்றம் இல்ல, ஒரு முழுமையான பார்வை உருமாற்றம். ஆமா, அது ஒரு உச்சபட்ச உருமாற்றம். அந்த நிலையில நீங்க பாக்குற ஒவ்வொன்னுலயும் அந்த தெய்வீக தன்மைய பாப்பீங்க. ஓஷோ சொல்றார், புத்தரால ஒரு கல்லுல கூட தூங்கிட்டு இருக்கிற இன்னொரு புத்தரை பார்க்க முடிஞ்சதுன்னு. ஏன்னா முழு பிரபஞ்சமுமே வெவ்வேறு நிலைகள்ல இருக்கிற ஒரே உணர்வு நிலைதான், கான்ஷியஸ்னஸ். ஒரு கல்லுல அது ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கு, ஒரு செடியில அது கனவு காணுது, ஒரு விலங்கு கிட்ட அது நகர ஆரம்பிக்குது, ஒரு மனிதன் கிட்ட அது விழிப்படைய முயற்சிக்குது, ஒரு புத்தர கிட்ட அது முழுசா விழிச்சிக்குது. இந்த உண்மையை நீங்க உணரும் போது உங்களுக்கு எது மேலயும் கோபமோ வெறுப்போ வராது. எல்லாமே ஒரே சக்தியோட வெவ்வேறு வடிவங்கள்னு புரியும். அந்த பார்வையில உலகம் ஞானம் அடைஞ்சது மாதிரி தான் தெரியும். இது ஒரு ஆழமான கருத்து. இப்போ நாம மறுபடியும் வார்த்தைகளுக்கே வருவோம். சொற்பொழிவோட ஒரு கட்டத்துல ஓஷோ தான் மேற்கோள் காட்டுற ஜென் குருவோட நேரடியா முரண்படுறார். அந்த குரு சொல்றார், நேரடியா மனசு சுட்டி காட்டி புரியலனா இரண்டாவது படியா வார்த்தைகளை பயன்படுத்துவோம், அதுவும் புரியலனா மூணாவது படிக்கு இறங்கி வருவோம்னு. இது ஒரு படிநிலையா அவர் சொல்றார். இதுல ஓஷோவுக்கு என்ன பிரச்சனை? ஓஷோ சொல்றாரு, அந்த குரு வண்டியின் பின்னால் மாடுகளை பூட்டுகிறார்னு. அதாவது விஷயத்த தலைகீழா புரிஞ்சுகிட்டார்னு சொல்றாரு. ஓஷோவை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளும் தத்துவங்களும் இரண்டாவது மூணாவது படி இல்ல, அதுதான் மிக முக்கியமான முதல் படி. அதுதான் அடிப்படையான தயாரிப்பு, பிரைமரி ப்ரிப்பரேஷன். ஒரு நிமிஷம், இது மறுபடியும் குழப்பமா இருக்கு. வார்த்தைகள் உண்மையை மறைக்கணும் சொன்னாரு, இப்போ வார்த்தைகள் தான் முதல் படின்னு சொல்றார். இத இப்படி புரிஞ்சுக்கலாம். ஒரு விவசாயி நிலத்துல விதை விதைக்கணும். ஆனா நிலம் ரொம்ப கடினமா பாறை மாதிரி இருக்கு. அவர் நேரடியா விதைய தூமுனா அது முளைக்காது. முதல்ல அவர் என்ன பண்ணணும்? கலப்பைய வச்சு நிலத்தை உழுது பண்படுத்தணும் இல்லையா?
இங்க நேரடியா சுட்டி காட்டுறதுங்கிறது விதைய விதைக்கிறது மாதிரி, ஆனா பலரோட மனம் பாறை மாதிரி கடினமான எண்ணங்களாலையும் முன்முடிவுகளாலையும் இருக்கு. அந்த மனசுல நேரடியா உண்மைய விதைக்க முடியாது. ஓஷோ சொல்றார், நாம் பேசுற இந்த வார்த்தைகள், இந்த தத்துவங்கள் எல்லாம் கலப்ப மாதிரி. இது உங்க மனச உழுது பண்படுத்தி மென்மையாக்குது. இந்த வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுக்குள்ள ஒருவித அமைதி உருவாகுது இல்லையா? அந்த அமைதியான பண்படுத்தப்பட்ட மனசுல தான் குருவோட நேரடி சுட்டல்ங்கிறது விதை முளைக்கும். அதனால மொழி ஒரு தாழ்ந்த படிநிலை இல்ல, அதுவே மிக முக்கியமான முதல் படிங்கிறார் ஓஷோ. ஓ, அப்போ வார்த்தைகள் மனச தயார்படுத்துற ஒரு கருவி. நாம தியானம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மனசு ஏன் அமைதியா இருக்கணும்னு புரிஞ்சிக்க இந்த வார்த்தைகள் தேவைப்படுது. இது நம்மளுக்கும் பொருந்தும். நாம ஒரு புது பழக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதை பத்தி படிக்கிறோம், வீடியோ பார்க்கறோம், நம்மை தயார்படுத்திக்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் இதுவும். மிகச்சரியா சொன்னீங்க. அந்த தயாரிப்பு இல்லாம நேரடியான அனுபவம் சாத்தியம் இல்லை. ஓஷோவோட சொற்பொழிவுகள் எல்லாமே அந்த தயாரிப்பு தான். அவர் மக்கள வெறும் தத்துவஞானிகளா மாத்த நினைக்கல, அவங்கள தியானம் செய்ய தூண்டுறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் தியானத்துக்கான ஒரு அழைப்பு தான். ஆஹா, நாம ஆரம்பிச்ச புதிருக்கு விட கிடைச்ச மாதிரி இருக்கு. வார்த்தைகள் உண்மைய மறைக்கும், ஆனா அதே வார்த்தைகள் தான் உண்மைக்கு வழிகாட்டும் முதல் படியாவும் இருக்கு. இந்த நீண்ட உரையாடலோட சாராம்சம் என்னன்னா, வெளியே தேடுறத நிறுத்திட்டு உள்ள திருமணங்கிறது தானா? ஓஷோ கடைசியா ஒரு ஜென் கவிதையோட முடிக்கிறார். புத்தரை கண்டுபிடிக்கிறது கடினம்னு புகார் சொல்ற உன் மனச உள்ள திருப்பு, அவர் அங்கேதான் இருக்காரு. ஏன் அவரை வெளியில தேடுற? மிக சரியாது. இறுதி அனுபவங்கிறது நீங்க மறைஞ்சு வெறும் விழிப்புணர்வு மட்டும் மிச்சம் இருக்கிற ஒரு நிலை. அது உங்க விழிப்புணர்வா இருக்காது, அது பிரபஞ்சத்தோட விழிப்புணர்வா இருக்கும். இந்த அலசல கேட்கிற உங்களுக்கு ஒரு சிந்தனை. நாம நம்ம வாழ்க்கையில நம்ம அடையாளத்தை, நம்ம முகத்தை உருவாக்க எவ்ளோ கஷ்டப்படுறோம். ஆனா ஓஷோ சொல்றார், தியானம் உங்களிடம் இருந்தே விடுவித்து உங்க அசல் முகத்தை காட்டும்னு. அதாவது நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இருந்த முகம், உங்க அன்றாட சிந்தனைகளோட சத்தத்தை கடந்து உங்களுக்குள்ளே ஒரு நொடி பார்த்தா உங்க அசல் முகம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த ஒரு கண தரிசனம் நீங்க வாழ்ற அந்த உலகத்தை பற்றி உங்க பார்வையை எப்படி மாத்தக்கூடும்? இத சிந்திச்சு பாருங்க.